இந்த உலகத்தில் மிக ஆழமான குழி தோண்டப்பட்டிருக்கு. அந்த குழியோட அளவு கிட்டத்தட்ட 12.2 கிலோமீட்டர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான மலை எதுன்னா எவரெஸ்ட் தான். அந்த எவரெஸ்டோட ஹைட் 8800 மீட்டர் தான். அப்படி இருக்கும்போது பூமிக்கு அடியில் 12200 மீட்டர் ஆழமான குழியை தோண்டி இருக்கிறாங்க. அதை தோண்டும் போது அவங்க எவ்வளவு சவால்களை சந்திச்சாங்க. இந்த உலகத்திலேயே அதுதான் மனிதனால உருவாக்கப்பட்ட போர் அப்படின்னு சொல்றாங்க. அது எங்க இருக்குன்னா ரஷ்யால. அந்த இடத்தோட பேரு கோலா டீப் ஹோல். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் மனிதனால தோண்டப்பட்ட இந்த பூமியில் இருக்கக்கூடிய மிக ஆழமான ஒரு குழி. அமெரிக்காவும் இந்த மாதிரி ஒரு மிஷின் ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களோட ஆழம் 9300 இருந்து 500 தான் இருக்கும். பட் ரஷ்யா 12200 மீட்டர் ஆழம் தோண்டி இருக்கிறாங்க. அதோட இந்த இடத்துல இருந்து சில அமானுஷ்யமான சத்தங்கள் வந்ததாகவும் அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது உண்மையா பொய்யா, இந்த இடத்துல உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, இந்த இடத்துல குழி தோன்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வணக்கம் நண்பா, நாயமா தமிழன் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டோர் ஆஃப் ஹெல், அதாவது நரகத்தின் வாசல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 இடங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் இடமான தர்வாசா பள்ளம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். இது அதோட செகண்ட் பார்ட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய உலகத்தின் மிக ஆழமான மனிதனால உருவாக்கப்பட்ட 12 கிலோமீட்டர் தோண்டப்பட்ட கோலா டீப் ஹோல். இதுதான் உலகத்திலேயே ரொம்ப ஆழமான மனிதனால ஏற்படுத்தப்பட்ட குழி அப்படிங்கிற ரெக்கார்டும் இந்த இடத்துக்கு தான் இருக்கு. ஸோ இதை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறோம். இதை டோரா ஹெல் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரு வச்சு கூப்பிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த இடத்துல இந்த ஆடியோ கிடைச்சிருக்கு. இந்த ஆடியோ கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எக்ஸ்ப்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இது எப்படி தோண்டப்பட்டுச்சு, அந்த இடத்துல எந்த மாதிரியான சத்தங்கள் வந்துச்சு, அது உண்மையா பொய்யா, டோர் ஆஃப் ஹெல் நரகத்தின் வாசல் அல்லது நரகத்தின் வாயில் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கூட வந்து சேரும். நம்ம நிறைய மிஸ்டீரியஸான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணிருக்கோம். எவ்ரி வீக் வெனஸ்டே ஈவினிங் 5 o'clock, சண்டே மார்னிங் 10 o'clock நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம வீடியோஸ் பாருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரஷ்யாவில் மனிதனால் போடப்பட்ட மிக ஆழமான குழி இந்த கோலா டீப் ஹோல் தான். இதனுடைய ஆழம் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே அதிகமான ஆழம் மனிதனால் தோண்டப்பட்ட குழி இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம். ஆக்சுவலா இந்த கோலா டீப் ஹோலோட ஃபர்ஸ்ட் டார்கெட் எதுன்னு கேட்டீங்கன்னா எவரெஸ்ட் மவுண்டனோட ஹைட்டை நம்ம பூமி கடியில் தோண்டணும் அப்படிங்கிறது தான். கேட்கறக்கே கொஞ்சம் வீடாகவும் வித்தியாசமாகவும் இருக்கு இல்லையா? எஸ், எவரெஸ்ட் மவுண்டனோட ஹைட் கிட்டத்தட்ட 8000 மீட்டருக்கும் மேலே இருக்கும். ஸோ அந்த டார்கெட் தான் இந்த கோலா டீப் ஹோலுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா பூமியோட கடல் மட்டத்தில் இருந்து உயரமாக இருக்கக்கூடிய மலைகளில் முக்கியமான மலைன்னா அது எவரெஸ்ட் தான். இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய மலையும் உயரமான மலையும் எவரெஸ்ட் மவுண்டன் தான். ஸோ இந்த மவுண்டன் பூமிக்கு மேலே இருக்கு. அதே அளவு பூமிக்கு கீழே நம்ம போய் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டோட முதல் கட்ட முடிவாக இருந்துச்சு. அதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க இந்த முடிவு எடுத்ததுக்கு இன்னொரு காரணம், அமெரிக்காவும் இதே மாதிரி ஒரு டீப் ஹோலை பூமி கடியில் நாங்கள் போட அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ரஷ்யாவும் இதை நாங்கள் செஞ்சு காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் எவரெஸ்ட் மவுண்டன். எவ்வளோ? 8800 மீட்டர், கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர். அவ்வளோ ஆழம் இந்த பூமி கடியில் அவங்க தோண்டி இருக்கிறாங்க. அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட். அதை தோண்டிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா அந்த டெப்த்தை இவங்க ரீச் பண்ணிடுறாங்க. ரீச் பண்ண உடனே ரஷ்யா இவங்களோட டார்கெட்டை மாற்றி 10,000 அடியா ஃபிக்ஸ் பண்றாங்க. ரஷ்யா 1970s இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. எக்ஸிக்யூட் பண்ணும்போது இவங்க இந்த அளவுக்கு ஆழமான குழி தோண்டணும்னா அதுக்கு எண்ணெய் கிணறு தோன்றதுக்கு பயன்படுத்தப்படுற போர்ஸை யூஸ் பண்றாங்க. அதை யூஸ் பண்றது மூலமா இவங்க ஆழமான பகுதிகளுக்கு ரொம்ப ஈஸியாக ரீச் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவில் அவங்க கையில் எடுத்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில வருஷத்துலேயே அமெரிக்கா இவங்க டார்கெட்டை ரீச் பண்ணதுனால இவங்களோட டார்கெட்டை மாற்றி 10,000 15,000 வரைக்கும் இவங்க வைக்கிறாங்க. இன்னும் அட்வான்ஸான போர்வெல் மிஷின்ஸ் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இன்னும் அட்வான்ஸான மிஷின்ஸை இவங்களே ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி 1974 மறுபடியும் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, டோட்டலாக போர் போடக்கூடிய மிஷினையே இவங்க மாற்றிருக்கிறாங்க. இது மாற்றினதுக்காக இவங்க கொஞ்ச நாள் ஒர்க் எதுவும் நடக்காம டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த போர்வெல் போடுறதுக்கு 5 தடவை வேலை நின்றுருக்கு. 5 தடவை நிறுத்தி இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காரணம். ஒரு தடவை பணப்பற்றாக்குறை, ஒரு தடவை மிஷின்கள்
கோளாறு, அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடங்கள்னால இவங்க வந்து 5 தடவை இந்த வேலையை நிறுத்தி இவங்க செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினாலையும் இது வந்து ஒரு டிலேவான வேலையாக இருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு இவங்க தான் இந்த உலகத்தில் அதிகமான ஆழம் குழி தோண்டினவங்க. அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 9500 அடி பக்கம் வரைக்கும் தோண்டி இருக்கிறாங்க. அதை தோண்டின உடனே இவங்களால வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹீட்டை இவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. மிஷின்ஸ் வந்து கோளாறாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அந்த கவர்மெண்ட்டே வந்து இதை வந்து நிறுத்திடுறாங்க. ஆனால் ரஷ்யா வந்து எந்த காரணத்திலையும் இதை வந்து பின்வாங்கலை. 5 தடவை இந்த ஒர்க்கு வந்து நின்று நடந்தாலும் நடந்திருக்கு. 5 தடவை இந்த ஒர்க்கு வந்து கம்ப்ளீட்டாக 1 by 1 நடந்திருக்கு. ரஷ்யா இந்த இடத்துல தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிக் சேஞ்ச் இந்த இடத்துல தான் கொண்டு வராங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 10,000 மீட்டர் தான் இவங்களோட டார்கெட் அப்படின்னு சொல்லி. பட் இவங்க வந்து 15,000 வந்து இவங்க டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ 1974. இவங்களோட தொடர் முயற்சியால் 1984 அதாவது இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி 14 வருஷம் கழிச்சு அமெரிக்காவோட ரெக்கார்டான 9,500 மீட்டரை இவங்க பீட் பண்ணி 9,800 ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமும் இவங்க வந்து தொடர்ச்சியாக அந்த இடத்துல போர் போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க வந்து போர் போட்டதே வந்து ஒரு மாதிரி நேராக நம்ம போடுற மாதிரியான ஒரு போராக வந்து அந்த இடத்துல அவங்களால வந்து போட முடியல. என்ன காரணம்னா அங்கே இருக்கக்கூடிய பாறைகளும் மண்ணும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சரியான ஒரு சமநிலை வந்து அவங்களுக்கு கொடுக்கல. அதனால ஒவ்வொரு தடவையும் நான் சொன்னேன் இல்லையா 5 தடவை இந்த வேலை நின்று நடந்திருக்குன்னு, அது எல்லாத்துக்கும் வந்து இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஒவ்வொரு தடவை போடும்போதும் ஒரு தடவை வேலை நிறுத்தி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த குழி வந்து கொஞ்சம் அதோட பக்கவாட்டில் தான் வந்து நகர்ந்து அது வந்து போயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மரத்தோட வேர் எப்படி போகுமோ அதே மாதிரி தான் இதோட ஆழமும் போயிருக்கு. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணம் இந்த ஒர்க் வந்து டிலே ஆகுறதுக்கு. இவங்க அதுக்கப்புறம் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது சரியா 11,000 பக்கத்தில் இவங்க ரீச் ஆகும்போது பூமியோட ஹீட் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இதனால அந்த மிஷின் வந்து வேலை செய்யாமல் நின்றுது. ஸோ இதுக்காக இவங்க மறுபடியும் இந்த இடத்துல வேலையை நிறுத்தி இதுக்கு மேலே தோன்றதுக்கு ஸ்பெஷலாக ஒரு மிஷினை இதுக்காகவே தயாரித்து அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்து வர்றாங்க. வந்து மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி 12,262 மீட்டர் இவங்க போன உடனே அந்த மிஷின் வந்து கம்ப்ளீட்டாக அதோட கண்ட்ரோலை இழந்து செயலிழந்துருது. என்ன காரணம்னா அந்த இடத்துல டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்திருக்குன்னா 180 டிகிரி டெம்பரேச்சர் அந்த இடத்துல இருந்திருக்கு. 180 டிகிரி டெம்பரேச்சரை தாங்குற அளவுக்கு ஒரு மிஷினை வந்து உருவாக்கி அவ்வளவு தூரம் கீழே இறக்கி கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. 12 கிலோமீட்டர், அதுவும் நேரான குழியா கிடையாது, வளைஞ்சு நெளிஞ்சு பக்கவாட்டிலையும் சைட்லையும் மாறி மாறி போகக்கூடிய ஒரு குழியில 12 கிலோமீட்டர் ஆழத்துல எப்படி 180 டிகிரி செல்சியஸை இவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட இவங்க வந்து இந்த ஒர்க்கை நிறுத்துறாங்க. நிறுத்தினதுக்கு அப்புறமா மறுபடியும் 2 தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த 2 தடவை ட்ரை பண்ணதும் ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு மேல தோண்ட முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து அந்த கவர்மெண்ட்டே வந்து அந்த மிஷினை டிராப் பண்ணதோட அவ்வளவு ஆழமான குழிக்கு மேலே சீல் பண்ணி அந்த இடத்த வந்து ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக வச்சிருக்கிறாங்க. பட் இப்போ ஒரு டூரிஸ்டா நீங்க அந்த ரஷ்யாவோட அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களால அந்த சீல் பண்ணப்பட்ட மேற்பகுதியை உங்களால பார்க்க முடியும். இந்த இடத்துல வினோதமான சத்தம் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து உண்மையிலேயே அங்கிருந்து வர கிடையாது. அது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் தான். ஏன்னா ஒரு போர் போடும்போது போர் போடக்கூடிய அந்த மிஷினோட சத்தம் தான் வந்து ரெக்கார்ட் ஆகுமே ஒழிய எந்த இடத்துலையும் அந்த இடத்துல அந்த மாதிரி எந்த ஒரு சத்தமும் வரல அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படிங்கிறதுனாலையும் இதை வந்து யாரும் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த உலகத்தில் பாசிட்டிவ் விட நெகட்டிவ் தான் வந்து இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகி அந்த இடத்துல ஏதோ அமானுஷியமாக இருக்குது, அதனால தான் இந்த இடத்த வந்து கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரணிகளும் அந்த இடத்துல வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து இந்த உலகத்திலேயே குழி வந்து தோண்டப்பட்டது, அதுவும் ரஷ்யாவில் தான் இருக்குது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் இன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாபிக்ஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.